பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்குது. இவங்க என்ன வந்துட்டுக்கிறாங்க பாருங்க. இல்லை உட்காந்துட்டு என்ன வந்துட்டுக்கிறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க என்ன வந்துட்டுக்கிறீங்க. ஒரு அது ஒரு பக்கம் மலாக்கப்படுத்திட்டு இருக்குது. நீ ஏங்க நல்லாவே இல்லையா? அப்புறம் இதுக்கு தான் சொன்னேன், பேசாமல் ஒரு சேமியா பாயிட்டு வாங்கிட்டு வந்து கிளறி தின்னு ஓட்டு போகலாம். கடையில் வாங்காதேன்னு நான் சொன்னேன் இல்லையா பாப்பா? ஏங்க இதுரி கடையில் வாங்க இறங்காது. நல்லா இருந்தால் தானே இறங்க கருமை. எவன் உருப்படியாக நான் ஹோட்டல் வச்சுக்கிறேன். வேஸ்ட்டு. ரொம்ப பார்க்குறத வெரைட்டி அப்படியே அழகாக தெரியும் வீடியோவில். தின்ன வாயில் வைக்க முடியல. ஏதோ அது இருக்குன்னா சயின்டிஸ்ட் தொட்டு தின்னு. அப்படி கூட தின்னு ஓட்டு போகலாம். கம்மல் உப்பு போட்டு மிளகு பொடியும் உப்பும் போட்டு. ஏன் பாப்பா அப்படியே தின்றுருக்கலாம் பாப்பா. அப்போ அதையும் அவர் சாப்பிட்டு வருவார். அதுதான் ஆச்சரியம். மச்சான் சாப்பிட்டு போயிட்டாரு. ஏன் சும்மா நான் நல்லா இல்லையே சாமி, நல்லா இல்லையா? பேசாமல் ஒரு சேமியா போயிட்டு இல்லை சேமியா போயிட்டோ இல்லை மேகி போயிட்டோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு இருந்தால் கூட ஒரு வேலைக்கு சும்மா நம்ம வீட்டில் செஞ்சு ஏதாவது பண்ணி, இந்த முட்டை நாட்டுக்கோழி முட்டை இருந்தது, கம்முன்னு ஓட்டு கலந்து தள்ளி சூப்பராக செஞ்சுருக்கலாம். அப்படி சொல்லு. காசை கூட ஒரு 10 ரூபா 5 ரூபா சேர்த்து வாங்கிக்கிங்க, இல்லை 50 ரூபா கூட சேர்த்து வாங்கிக்கிங்க. திங்கிற மாதிரி பண்ணி கொடுங்க. எதுக்கு இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க? இப்போ 400 ரூபா, இந்த 400 ரூபாய்க்கு பேசாமல் நீ என்ன பண்ணிக்கலாம், மட்டனுக்கு அதையே செஞ்சுருக்கலாம். வந்து எந்நேரமாலும் சரி. பேசாம பாப்பா அப்படி பண்ணிடலாமா? பேசாம நம்ம சாப்பாடு செஞ்சு எங்கே டிக்கியில் வச்சு கொண்டு போய் நிறுத்திடலாமா? அதை பண்ணணும் பாப்பா. சுகாஸ்க்கு என்ன பிரச்சனையும் இல்லை. அங்கே அவர் வாட்டுக்கு வேண்டிக்கிறாரு. தயவு செஞ்சு கொஞ்சம் மனசாட்சியோட பண்ணுங்க. சாப்பிட கூட முடியல பாருங்க. பாருங்க அப்படியே வச்சுட்டு இருக்கிறா பாருங்க. இதுக்கு தான் படித்து சொன்னேன். காயத்ரி முண்டமே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையே முண்டமே. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இல்லையா? கம்மி சேமியா போயிட்டு வாங்கி கிளறிக்கிறேன்னு சொன்னேன்னு இல்லையா? எத்தனை தடவை சொன்னேன். எல்லா கடையில் நிறுத்தும்போது என்ன சொன்னேன்? ஹோட்டலில் வாங்க வேண்டான்னு படித்து சொன்னேன்னு இல்லையா? சான்ஸ் இல்லை. அப்புறம் நான் அனுபவப்பட்டுக்கிறேன்ல, சாப்பிட்டு தின்றுக்கிறேன்ல, எல்லாத்தையும் பார்த்துங்க. இனிமே ஹோட்டல் கடையில் வாங்காதீங்க. எங்கே நல்ல ஹோட்டல் வந்து சரி, நீ எந்த ஹோட்டலில் வாங்க, இங்கே எங்கே நல்ல ஹோட்டல் சரி, எந்த ஹோட்டல் இருக்குது நீ நல்ல ஹோட்டல் சொல்லு. எந்த பண்ணாரியம்மன் மிஸ்ஸு? இங்கே கோபியா? நீ சாப்பிட்ருக்கீங்களா சாமி? நல்லா இருக்குதா சாமி? என்னதான் இருந்தாலும் வீட்டில் செய்கிற மாதிரி வருமா? அதை மட்டும் கேளு. வீட்டில் செய்கிற மாதிரி வருமா? ஒரே வச்சு அதுக்கு தான் சிம்பிளாக செய்கிறது. சேமியா செய்ய சொன்னேன். ஒரே வச்சு ஒரு 10 ரூபா பாயிட்டா சேமியா வாங்கிட்டு வந்து கிளம்பு. 4 பாயிட்டு வந்துருந்தேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு பச்சை மிளகாயை போட்டு அழகாக செஞ்சுருக்கலாம். உப்பு போட்டால் வேலையே முடிஞ்சு போச்சு. அது என்ன 1 நிமிஷத்தில் செஞ்சிரு. அப்புறம் அதை ஒத்துக்குங்க. 1 நிமிஷத்தில் செஞ்சுட்டு போயிருக்கலாம். எதுக்கு வாங்கிட்டு வந்து இப்போ முக்கி தின்னுட்டு இருக்கணுமா? அதான் நான் வேணாண்டா, சோறே வேணான்றேன். நான் எனக்கு சோறே வேண்டாம், பச்சை தண்ணி குடிச்சு நான் படுத்துக்கிறேன். ஆளு மண்டையில் இவங்கெல்லாம் பாட்டா.